Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நிமோனியான்னா என்ன, நிமோனியாவுடைய டெஃபினேஷன், பேத்தோஜெனசிஸ், சிம்டம்ஸ் இதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிமோனியாவுடைய டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் இஸ் pneumonia is an inflammation of air sac. Air sacனா alveoli-ன்னு அர்த்தம். ஸோ inflammation of air sac by a bacteria or a virus or a fungus or parasites in one lung or both the lungs, which is filled with a fluid and pus. So usually ஒரு இன்ஃப்ளமேஷன் மெக்கானிசம் நடக்கும். எதனால் அப்படின்னா பாக்டீரியா இல்லை பாரசைட், வைரஸ், ஃபங்கை எதனால் வேணாலும் நடக்கலாம். ஸோ அது ஒரு லங்கில் நடக்கலாம், இல்லைனா ரெண்டு பக்கம் லங்ஸில் கூட இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ இது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அந்த லங்ஸோடைய ஆல்வியோலையில் இந்த ஏர் சாக் அப்படின்னும், இந்த ஆல்வியோலை வந்து அதில் ஃப்ளூயிட் இல்லைன்னா பஸ் வந்து ஃபில்டாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ final definition is an inflammation of an air sac by a bacteria, virus or a fungi and a parasite in one lung or both the lungs, which is filled with a fluid and pus. So usually இது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து மூக்கு இல்லை வாய் வழியாக என்டர் ஆகிடும். ஸோ தென் இட் ரீச்சஸ் தி bronchus or bronchus or terminal bronchus or finally ஏர் சாக்கை வந்து ரீச் ஆகும். இந்த ஏர் சாக் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்னால பஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிடும். இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷனால் பஸ் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இந்த ஏர் சாக் ஃபுல்லாகவே பஸ் வந்து ஃபில்டாக இருக்கும். ஸோ இந்த ஏர் சாக் பஸ் ஃபில் ஆகிறதுனால ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, காஃப் இல்லை ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சிங்கிள் ஏர் சாக் அப்படின்னா யூஸ்வலி இந்த ஏர் சாக்கில் என்ன இருக்கும், நம்ம வெளியிலேருந்து சுவாசித்த ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அண்ட் இது எதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னா ஆர்டீரியோல்ஸ், சின்ன சின்ன ஆர்டரியிலிருந்து அங்கே டீஆக்சிஜனேட்டட் கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ பிளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ஏர் சாக்கு உள்ளே எடுத்துகிட்டு ஏர் சாக்லேருந்து உள்ளே இருக்கிற ஆக்சிஜனை வந்து பிளட்டுக்கு வந்து பாஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இப்போ இந்த ஏர் சாக்குள்ளே ஃபுல்லாகவே பஸ் ஃபில்டாக இருந்தது அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளே என்ட்ரு ஆகவும் முடியாது, கார்பன் டை ஆக்சைடு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியாது. அதனால லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும், இல்லைன்னா பிளட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ஆர் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அதெல்லாம் வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் நிமோனியா. ஸோ இதில் முக்கியமாக வந்து 3 டைப்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோபார் நிமோனியா. ஸோ லோபார் நிமோனியா அப்படின்னும் போது லங்ஸோடைய லோபில் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் வந்து 3 லோப் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து 2 லோப்ஸ் ஆஃப் 2 லோப்ஸ் ஆஃப் லங்ஸ் இருக்குது. ஸோ இதில் லோபார் நிமோனியா அப்படின்னும் போது ஏதாவது ஒரு லோப் இதர் ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைட்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லெஃப்ட் சைடில் அப்பர் லோபில் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த லோபில் வந்து அஃபெக்ட் ஆகிடும், இந்த லோபில் இருக்கிற ஆல்வியோலார் சாக் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதில் என்ன ஆகுது, லோபார் நிமோனியா அப்படின்னும் போது இந்த நிமோனியா வந்து ஏதாவது ஒரு லோபில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுது. மோர் தேன் 1 லோபில் வந்தது அப்படின்னா அது லோபார் நிமோனியாவாக இருக்காது. ஃபைன். ஸோ லோபார் நிமோனியா ஆல்வேஸ் அஃபெக்ட்ஸ் 1 lobe of the any side of the lungs. Fine. Then second one bronchopneumonia. So bronchopneumonia அப்படின்னும் போது யூஸ்வலி மெயின் bronchi, segmental bronchi and then terminal bronchi and alveoli அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம bronchus வந்து டிவைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா மெயின்லி வந்து டெர்மினல் பிராங்கியோல்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்வியோலாருக்கு ஜஸ்ட் பக்கத்தில் டெர்மினல் பிராங்கியோல்ஸில் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இது அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகும். எல்லா லோபில் கூட அப்பர் லோப் ஆர் லோயர் லோப் எனிவேர் இட் இஸ், எல்லா லோப்லேயும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஹோல் லங்ஸில் கூட நிமோனியாவை காஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு 2 லோபில் கூட இன்ஃபெக்ஷனை வந்து காஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ bronchopneumonia is mainly infection spreads from the terminal bronchioles or the bronchi, then it scatters everywhere and which can cause the infection all over the lungs. Then third one is interstitial pneumonia. ஸோ இன்டஸ்டிஷியல் நிமோனியா அப்படின்னா ஏர் சாக்கோடைய வாலை வந்து இன்டஸ்டீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர் சாக், வால் ஆஃப் தி ஏர் சாக்கில் ஆல்வியோலையில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து இன்டஸ்டிஷியல் நிமோனியான்னு சொல்லுவோம். ஸோ லோபார் நிமோனியா இன்
any one lobe of the lungs. Bronchopneumonia begins from the terminal bronchi, and interstitial pneumonia which is starts from the wall of the alveoli or air sac. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன காமன் பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வந்து நிமோனியாவை காஸ் பண்ணுன்னு. ஸோ காமன் பாக்டீரியா வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா அண்ட் மைக்கோபிளாஸ்மா நிமோனியா. அண்ட் வைரஸ் என்னென்ன காஸ் பண்ணுன்னா கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஏன்னா இது ஜென்ரலி வந்து வின்டரில் ரொம்ப காமனாக பார்க்கலாம் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். தென் ஆர்எஸ்வினா ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ். இதுதான் வந்து ரீசெண்டாக இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஹியூமன் மெட்டாநிமோனியா வைரஸ். இது கூட சேம் ஃபேமிலி, அதுக்கு ஒரே சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த வைரஸ் கூட நிமோனியாவை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபங்கையில் வந்து நியூமோசிஸ்டிஸ் அண்ட் ஆஸ்பர்ஜில்லஸ் அண்ட் கேண்டிடா இது எல்லாமே வந்து நிமோனியாவை காஸ் பண்ணும். தென் பேராசைட்ஸ் என்னென்ன பேராசைட்ஸ்னால் டாக்ஸோபிளாஸ்மா காண்டி அண்ட் சர்க்கோராலிஸ். இந்த எல்லா பாக்டீரியா வைரஸ் ஆர் ஃபங்கை இதெல்லாம் மோஸ்ட் காமன்லி விச் காசஸ் தி நிமோனியா. நெக்ஸ்ட் வந்து பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் நிமோனியா. ஸோ இந்த பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் நிமோனியா யூஸ்வலி பிகின்ஸ் ஃப்ரம் தி ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர். அந்த பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை பேராசைட் ஏதாவது ஒரு ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் விச் என்டர்ஸ் இன்சைட் தி பாடி த்ரூ ஈதர் நோஸ் இல்லைன்னா வாய் வழியாக வந்து என்ட்ரி ஆகலாம் இன்டு தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளே அப்படின்னும் போது பிராங்கஸோ பிராங்கியோல் அந்த இடத்துக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே இம்யூன் மெக்கானிசம் பாடியில் வந்து இம்யூன் மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் டியூ டு த இம்யூன் மெக்கானிசம் ஆக்டிவேஷன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகும், பிளட் வெசல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நிறைய பிளட் சப்ளை இங்கே போக முடியும். அப்போ தான் வந்து ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். அந்த பிளட் சப்ளை அதிகமாகும் போது டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற இடத்துக்கு ரீச் ஆக முடியும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும்போது இந்த ஆன்டிஜன் என்ன இருக்கோ தட் பாக்டீரியா அது வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இதர் பிராங்கஸ் பிராங்கியோல் ஆல்வியோலார் சாக் வரைக்கும் ரீச் ஆகிடும். ஸோ இந்த ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்னால் அங்கே இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற இடத்துல லியூகோசைட்ஸ் அப்படின்னா டபிள்யூபிசி சைட்டோகைன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ். இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கே அதிகமாக இருக்கிற செல்ஸ். ஸோ தீஸ் லியூகோசைட் சைட்டோகைன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனால் கடைசியில் அங்கே என்ன ஆகுது, தெர் இஸ் அ இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் பஸ் அண்ட் ஃப்ளூயிட் இந்த ஆல்வியோலார் சாக் ஆர் ஆல்வியோலையில் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பஸ் அண்ட் மியூக்கஸ் இல்லை ஃப்ளூயிட் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ இது அதிகமாக செக்ரேட் ஆகும்போது அங்கே கன்ஜெஷன் காஸ் பண்ணும். லங்ஸ்லேயோ இல்லைனா ஆல்வியோலார் சாக்கில் வந்து கன்ஜெஷன் காஸ் ஆகிடும். ஸோ டியூ டு தி இன்க்ரீஸ்டு கன்ஜெஷன் அங்கே ஃபைனலி விச் ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேஷன் அப்படின்னா அங்கே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் அதிகமாக நடந்ததுக்கப்புறம் அங்கே டிஷ்யூ டெத்து நடக்கும். இல்லைன்னா ஆல்வியோலார் சாக்கில் இருக்கிற செல்ஸ் வந்து டெத் ஆகும். இல்லை பிராங்கஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து அது அக்யூமுலேட் ஆகும். அந்த பஸ் மியூக்கஸ் அண்ட் ஃப்ளூயிடோட சேர்ந்து அக்யூமுலேட் ஆகும். அந்த அக்யூமுலேஷனை வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கன்சாலிடேஷன் கண்டெய்ன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி எக்ஸுடேட்ஸ், டெப்ரிஸ்னா டெத்தான செல்ஸ், ஃப்ளூயிட், பஸ் செல்ஸ் ஆர் டபிள்யூபிசி செல்ஸ் இது எல்லாமே வந்து அந்த கன்சாலிடேஷனில் இருக்கும். ஸோ ஃபைனலி விச் இஸ் கால்ட் அஸ் நிமோனியா. ஸோ இந்த கன்சாலிடேஷன் இருக்கிறதுனால நம்ம ரேடியேஷன் இல்லைன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த இடத்துல வந்து இந்த கன்சாலிடேஷன் ஒப்பேக்காக தெரியும். ஸோ ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் நிமோனியா. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் நிமோனியா. ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா ஏஜ். ஸோ இதில் ஏஜ் வந்து ரொம்ப காமன்லி நிமோனியா வந்து ரொம்ப சிவியர் அஃபெக்ட் பண்ணும். ஒன்றும் ஏஜ் மோர் தேன் 60 இல்லை 65 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இல்லைனா சில்ட்ரன்ஸ் இன்ஃபேண்ட்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் 2 years ஓல்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அதோடைய ரிஸ்கோ இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தெரியும். செகண்ட் ஒன் ஸ்மோக்கிங். செயின் ஸ்மோக்கர் இல்லை க்ரானிக் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அந்த லங்ஸில் இருக்கிறதோ இல்லைனா பிராங்கஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே டேமேஜாக இருக்கும். அதனால்
இன்ஃபெக்ஷனை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு கூட ரிஸ்க் ஈஸியாக தெரியும். ஸோ தேர்ட் ஒன் கிரானிக் லங் டிசீஸ். கிரானிக் லங் டிசீஸ்னால் ரொம்ப வருஷமாகவே ஆஸ்தமா இருக்குது, இல்லை சிஓபிடி இருக்குது, இல்லை சம் அதர் லங் டிசீசஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த நிமோனியாவுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு வீக் இம்யூன் சிஸ்டம். ஸோ வீக் இம்யூன் சிஸ்டம்னா பாடியில் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ எப்போ இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், ஒன்றும் சின்ன வயசில் இந்த எர்லி டான்சிலெக்டமி இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கூட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், இல்லைனா ஓல்டேஜில் கூட இம்யூனிட்டி குறையும். அதுக்கப்புறம் சம் இம்யூன் காம்ப்ரமைஸ்டு டிசீசஸ் லைக் ஹெச்ஐவி வந்திருக்கலாம், இல்லைனா ரிப்பீட்டடாக டிபி அட்டாக்காக இருக்கலாம், இல்லைனா கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து இம்யூன் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும், அவங்களுக்கு கூட நிமோனியா ஈஸியாக அட்டாக் ஆகிடும் அண்ட் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸும் தெரியும். தென் தேர்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் நியூரோலாஜிக்கல் டிசீஸ். யாருக்காவது நியூரோலாஜிக்கல் டிசீஸ்னால அவங்க வீக்காக இருக்காங்க, இல்லைனா அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு தே ஆர் ஈஸிலி கெட்டிங் அஃபெக்டட் பை நிமோனியா. தென் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா அவங்க வேறு ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் சம் அதர் டிசீஸ். டியூ டு தி ஹாஸ்பிட்டலைசேஷன் அங்கே அக்வயர்டாக இருந்தது, அங்கேருந்து எங்கே நிமோனியா வந்து அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அதோடைய இன்ஃபெக்ஷன் சிவியராக வரல, அப்போ வந்து அவங்களுக்கு அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் கூட ஈஸியாக வந்து அட்டாக் ஆகிடும். நெக்ஸ்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் நிமோனியா. ஸோ முக்கியமாக என்னென்ன சைன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கஃப் இருக்கும். ஸோ அதில் மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த திக் மியூக்கஸாக இருக்கலாம், அந்த மியூக்கஸ் ஒயிட்டிஷ் ஆர் yellowish ஆர் க்ரீனிஷ் கலர் எதை வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூக்கஸ் கூட இருக்கும். தென் சோர் த்ரோட், தெர் இஸ் சம் கன்ஜெஷன், இல்லைன்னா கரகரப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த த்ரோட்டில் வந்து கரகரப்பு இருக்கும். தென் செஸ்ட் பெயின். இந்த செஸ்ட் பெயின் எதனால் வருது அப்படின்னா இந்த பஸ் அதிகமாக கன்ஜெஷன் இருக்கிறதுனால அங்கே ப்ரீதிங் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மைல்டாக செஸ்ட் பெயின் கூட பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்னியா. ஸோ டிஸ்ப்னியா அப்படின்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்து இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. இது எதனால் நடக்குது அப்படின்னா அங்கே செஸ்ட் லங்ஸில் ஃபுல்லாகவே கன்ஜெஷனாக இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். தென் ஃபெட்டிக்னா வீக்னஸ், தென் லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி குறையும், தென் ஃப்ரீக்வெண்ட் ஃபீவர் அண்ட் சில்ஸ் இருக்கும், தென் நாசியா அண்ட் வாமிட்டிங், தென் ஸ்லைட்லி ஓல்டேஜ் பீப்புள் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஸ்லைட்டாக வந்து நம்ம கன்ஃபியூஷன் இல்லைனா மெமரி இம்பேர் இந்த மாதிரி சிம்டம்ஸை கூட பார்க்கலாம். ஃபைனலி வந்து டயக்னோஸ்டிக் ஃபீச்சர், என்னென்ன லேபரேட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணலாம். ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணிவிட்டு அதை பார்க்கலாம். தென் சிடி ஸ்கேன் எடுக்கலாம். தென் பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு பிளட் டெஸ்ட்டில் வந்து சிபிசி காமன் பிளட் டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதில் டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் எதாவது இம்பேர்டாக இருக்கான்னு தெரியும். தென் இஎஸ்ஆர் அண்ட் சிஆர்பி இது பார்க்கலாம். தென் அப்சல்யூட் ஈஸ்னோஃபில்ஸ் கவுண்ட்டு கூட பார்க்கலாம். தென் ஃபைனலி ஸ்பூட்டம் கல்ச்சர். ஸோ இது எதுலேயுமே நமக்கு நீட்டாக தெரியல அப்படின்னா எந்த பாக்டீரியான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா ஸ்பூட்டம் வந்து கல்ச்சர் கொடுத்துட்டு கல்ச்சர் டெஸ்ட்டில் வந்து நமக்கு பாக்டீரியாவா வைரஸா அப்படின்றது கூட தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் ஆஃப் நிமோனியா. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து லோபார் நிமோனியா, பிராங்கோ நிமோனியா அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியான்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் டைப்பில் வந்து நிமோனியா வந்து 4 விதமாக டிவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிட்டி அக்வயர்டு நிமோனியா ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேப். ஸோ கம்யூனிட்டி அக்வயர்டு நிமோனியா அப்படின்னா இங்கே கம்யூனிட்டி நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு வீட்லேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸு இல்லை நீங்கள் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிளேஸ் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே யாருக்காவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஸோ அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கம்யூனிட்டி அக்வயர்டு நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஹெல்த் கேர் சிஸ்டம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்க்ளூடடாக இருக்காது. அதை தாண்டி வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கம்யூனிட்டி அக்வயர்டு நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் ஒன் வந்து ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு நிமோனியா விச் இஸ் அ ஹேப். ஸோ ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு நிமோனியா அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால அவங்களுக்கு நிமோனியா இருக்காது,
ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு கண்டிஷனுக்காக அட்மிஷன் ஆகிடுவாங்க. ஸோ அட்மிஷன் ஆன இடத்துல அங்கேருந்து பரவி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நிமோனியா வந்தது அப்படின்னா அது வந்து ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வென்டிலேட்டட் அக்வயர்டு நிமோனியா. ஸோ பேஷண்ட் வந்து ஒரு சீரியஸ் டிசீஸ் கண்டிஷனில் அவங்க வென்டிலேட்டருக்கு வந்து போடுவாங்க. அந்த வென்டிலேட்டர் மிஷின்லேயோ இல்லை வென்டிலேட்டர் பைப்லேயோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே இருந்தோ அந்த இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சு அப்படின்னா அது வென்டிலேட்டர் அக்வயர்டு நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா டிசீஸ் கண்டிஷனால் தான் அட்மிஷன் ஆகிருப்பாங்க. அப்போ மறுபடியும் நிமோனியா வந்தது அப்படின்னா ஹெல்த் வந்து இன்னும் டிட்டோரியேட் ஆகிட்டு அது வந்து ரொம்ப சிவியர் கேசஸாக கூட மாறதுக்கான வாய்ப்பு அதிகம். தென் தேர்ட் ஒன் இஸ் ஹெல்த் கேர் அக்வயர்டு நிமோனியா. ஸோ ஹெச்சிஏபி ஹெல்த் கேர் அக்வயர்டு நிமோனியா அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஜென்ரலி வந்து ஏதோ ஒரு கிளினிக்கை விசிட் பண்ணுறதோ இல்லைன்னா நர்சிங் ஹோமை விசிட் பண்ணுறதோ இல்லை பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சியை விசிட் பண்ணிவிட்டு அங்கே வேறு ஏதோ ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்லைன்னா டெஸ்ட்டுக்காகவோ போயிருப்பாங்க. அங்கே வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் விசிட் பண்ணதுனால வெயிட்டிங் பீரியட் நீங்கள் அங்கே ஒரு ½ an hour ஒரு 15 minutes இல்லை 1 hour அங்கே இருந்ததுனால அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வர நிமோனியாவுக்கு வந்து ஹெல்த் கேர் அக்வயர்ட் நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபைனலி ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஆஸ்பிரேஷன் அப்படின்னா இன்ஜெக்ஷன், ஈதர் மூக்கு வழியா இல்லைன்னா வாயு வழியா. ஸோ இன்ஜெக்ஷன் ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னா யாருக்கோ ஒருத்தருக்கு நிமோனியாவோ அதோடைய பிகினிங் ஸ்டேட் சிம்டம்ஸ் இருக்கும். அவங்க தும்பும் போதோ இல்லை அவங்க இரும்பும் போது அதோடைய ட்ராப்லெட்ஸ் என்ன இருக்கோ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ ஃபுட்டில் வந்து இருந்தது அப்படின்னா இல்லை தண்ணியில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஷேர் பண்ணுறதுனால இல்லை கர்ச்சீஃபோ இல்லைன்னா மாஸ்க் வந்து ஷேர் பண்ணுறதுனால அதன் வழியாக பாக்டீரியா வைரஸ் வந்து நமக்கு என்டர் ஆகிட்டு தென் இட் காசஸ் தி நிமோனியா விச் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஃபைனலி வந்து ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் allopathic treatment available and homeopathy கூட we do have a good treatment for pneumonia. So earlier வந்து early intervention is a better for the treatment. So உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக காஃப் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே 10 நாள் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டரை போயிட்டு பாருங்கள். தேவைப்படுற இன்வெஸ்டிகேஷனோ பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.